வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சூப்பர் டேஸ்டியான, அதே நேரத்துல ஹெல்த்தியான சப்பாத்தி ஷவர்மா எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் என்று பார்க்க போகிறோம். இந்த ஷவர்மாவோட ஸ்பெஷல் என்னன்னா, இதுல மைதா கிடையாது. முழுக்க முழுக்க கோதுமை மாவில் செய்த ஹெல்தி சப்பாத்தி தான் யூஸ் பண்ண போறோம். அதனால் குழந்தைகளுக்கும், பெரியவர்களுக்கும் சாப்பிடலாம். சரி வாங்க நண்பர்களே. முதல்ல சப்பாத்தி மாவு தயார் பண்ணலாம். ஒரு பெரிய பவுல்ல கோதுமை மாவை எடுத்துக்கொள்ளவும், அத்துடன் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும், பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கவும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி, மெதுவா சாஃப்டான சப்பாத்தி தோவ் பதத்திற்கு பிசையணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்ட் பிசைந்த பிறகு அதை மூடி வைத்து 10 முதல் 15 நிமிடம் ஓய்வெடுக்க வைக்கலாம். அடுத்ததாக ஷவார்மாக்கு தேவையான சிக்கனை தயார் பண்ணலாம். இங்கே நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கொள்ளவும். இப்போ இதுக்கு மசாலா கையால நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். ஒவ்வொரு சிக்கன் பீஸ்க்கும் மசாலா நன்றாக கோடாகணும். அப்பதான் சுவை ரொம்ப அருமையா வரும். இப்போ இந்த சிக்கனை குறைந்தது 1 மணி நேரம் ஊற வைக்கவும். அப்பதான் சிக்கன் சாஃப்டாவும் ஜூஸியாவும் இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா. ஏனில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி ஊற வைத்த சிக்கன் பீசஸ் சேர்க்கவும். சிக்கனை மீடியம் ஃப்ளேம்ல பொறுமையாக வதக்கணும். முதலில் கொஞ்சம் விடவும், பிறகு ஸ்லோலி ட்ரையாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம்தான் அந்த சூப்பர் கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் திருப்பி திருப்பி வதக்கிக் கொண்டே இருக்கணும். இப்போ சிக்கன் ரொம்ப அழகா ரோஸ்ட் ஆயிருக்கும். அதை எடுத்து வைத்து கொஞ்சம் ஆற விடலாம். சிக்கன் கொஞ்சம் ஆறிய பிறகு அதை 1-2ஆக பீத்து கொள்ளவும். இப்போ ரெடி பண்ணி வைத்த மேனேஸை சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். இந்த மேயோ ஒன்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா அவுட் சைட் ஷவர்மா வாங்கவே மனசு வராது. சூப்பர் க்ரீமி, ஸ்பைசியாவும் ஹெல்த்தியாகவும். இந்த மேயோ தான் ஷவர்மாவின் சோல். ஃபுல் சீக்ரெட் ரெசிபி நெக்ஸ்ட் பார்ட்ல வருது. நெக்ஸ்ட் பார்ட் கமிங் சூன். ஸ்டே டியூன்ட்.